வெல்கம் டு டேப் ஐஏஎஸ் அகாடமி. இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ நவம்பர் 9ஆம் தேதி நமக்கு போலீஸ் எக்ஸாம் நடக்க போகுது இல்லையா? அதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம், ப்ரீவியஸ் இயரில் இருக்கக்கூடிய சைக்காலஜியில் இம்பார்ட்டண்டான டாப்பிக்கில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே நம்ம கவர் பண்ணி பார்க்க போகிறோம். பார்க்கலாம், பாருங்கள். ஃபஸ்ட்டு சம் பசில்ஸ்லேருந்து கேட்டிருக்கேன். ஏன்னா பசில்ஸில் மொத்தம் 4 டைப் இருக்குது. இந்த டைப் எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க, அதே கொஸ்டின் எடுத்துருக்கோம். பாருங்கள், A, R, D, S மற்றும் V ஆகிய 5 பெண்கள் ஐங்கோண மேசையை சுற்றி அமர்ந்துள்ளனர். ஐங்கோண மேசை எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும்ல, இப்படி இருக்கும். ஐங்கோண மேசை இப்படி இருக்கும், கரெக்டாக? ஓகேங்களா? இதுதான் ஐங்கோண மேசைன்னு சொல்லுவாங்க. இதில் வந்து AR, DS மற்றும் V 5 பெண்கள் இந்த மேசையை சுற்றி உட்கார்ந்துருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்கள், R மற்றும் Dக்கு இடையே A உள்ளார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது Rக்கும் Dக்கு நடுவில் யார் இருக்காங்க? A இருக்காங்க. S என்பவர் Vக்கு இடதுபுறம் அமர்ந்துள்ளார். அதாவது S யாருக்கு இடதுபுறம் இருக்காங்கன்னா Vக்கு இடதுபுறம் இருக்கார். சப்போஸ் V இங்கே இருக்காங்கன்னு சொல்லுங்கள், Vக்கு லெஃப்ட் சைடில் யார் இருக்காங்க அப்படின்னா S இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், R என்பவர் Sக்கு இடதுபுறம் உள்ளார். Sக்கு இடதுபுறம் யார் இருக்கானா R இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் லைனில் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க, R மற்றும் Dக்கு இடையே யார் இருக்கா? A இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்களா? அப்போ R இங்கே இருந்தால் D கண்டிப்பாக இங்கே இருப்பாங்க. Rக்கும் Dக்கு நடுவில் யார் இருக்காங்கன்னா A இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ கேள்வி என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள், Aயின் வலது பக்கத்தில் இருப்பவர் யார்? அதாவது A இப்படி பார்த்துருக்காரு. அப்போ ஏக்கு ரைட் ஹேண்ட் எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைடு. அப்போ யார் இருக்கா? ஆர் தான் இருக்காரு. அப்போ இதுக்கான ஆன்சர் என்னன்னா ஆர். கொஸ்டின் புரிஞ்சிச்சுங்களா? இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கணக்கு. இதே மாதிரி வட்டத்தை வச்சு கேட்பாங்க. ஓகேங்களா? டைப் 1 இதுதான். வட்டத்தை வச்சு, ஐங்கோணத்தை வச்சு, அருங்கோணத்தை வச்சு கேட்கறது தான் டைப் 1. செகண்ட் கொஸ்டின் போகலாமா? பாருங்கள், அடுத்த கொஸ்டின். ஒரு வகுப்பில் மதிப்பு பட்டியலில் ராமு மேலிருந்து 7வது இடத்தையும் கீழிருந்து 26வது இடத்தையும் பெற்றுள்ளார். வகுப்பில் எத்தனை மாணவர்கள் உள்ளனர்? இது எதுலேருந்து கேட்டிருக்காங்கன்னா தரவரிசை ரேங்கிங்லேருந்து கேட்டிருக்காங்க. டைப் 1 மாடல். பாருங்கள், இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ராமுன்னு ஒரு ஆள் இருக்கார். டாப்லேருந்து அவர் எத்தனாவது பொசிஷன் அப்படின்னா மேலேருந்து எத்தனாவது இடத்துல சொல்லியிருக்காங்க பாருங்கள், 7th பொசிஷனில் இருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து கீழேருந்து எத்தனாவது இடத்துல இருக்கார் அப்படின்னா 26ஆ? கீழேருந்து பார்க்குறப்ப, அதாவது பாட்டம்லேருந்து பார்க்குறப்ப எத்தனாவது பொசிஷன் அப்படின்னா 26வது இடத்துல இருக்காங்க. இது டைப் 1. டைப் 1க்கான ஃபார்முலா என்னென்னா டோட்டல் ஈக்குவல் டு டாப்பு ப்ளஸ் பாட்டம் -1. இதுதான் டைப் 1ஓட ஃபார்முலா. அப்போ யாரோட டேட்டா கொடுத்துருக்காங்க? ராமுவோட டேட்டா கொடுத்துருக்காங்க. அப்போ ராமுவோட டேட்டா தான் நம்ம அப்ளை பண்ணோம். டோட்டல் தான் கேட்டிருக்காங்க. அப்போ நான் டோட்டல் கண்டுபிடிக்கிறேன். டாப்லேருந்து ராமோட பொசிஷன் 7, பாட்டம்லேருந்து ராமோட பொசிஷன் 26 -1. அப்போ பாருங்கள், 26 7 கூட்டினா எத்தனை வரும்? 33. 33லேருந்து 1 கழிச்சா 32 தான் மொத்த நபர்கள். அப்போ இந்த லைனில் மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னா 32 பேர் இருக்காங்க. ஓகேங்களா? இதில் இன்னொன்று பாருங்கள், கான்செப்ட் வைஸும் போடலாம். இப்போ எப்படின்னா, டாப்லேருந்து ராமு 7வது இடத்துலையா? அப்போ ராமுக்கு முன்னாடி எத்தனை பேர் இருக்காங்க? 6 பேர் இருக்காங்க. ஓகேவா? அடுத்து பாட்டம்லேருந்து ராமு எத்தனாவது பொசிஷன்? 26ஆ? அப்போ ராமுக்கு கீழே எத்தனை பேர் இருக்காங்க? 25 பேர் இருக்காங்க. ஓகேங்களா? ராமு ஒரே ஒரு ஆளா? அப்போ +1. இதை ஆட் பண்ணி பாருங்கள், 25, 26 + 6 32. இது கான்செப்ட் வைஸ் வச்சு போடுறது, இது வந்து ஃபார்முலா வச்சு போடுறது. ஓகேங்களா? இதுலேயே டைப் 2 ஒன்று இருக்குது. டைப் 2 அப்படின்னா 2 பேர்த்துக்கு நடுவில் ஒரு 5 பேர் இருக்காங்க, 6 பேர் இருக்காங்கன்னு சொல்லிடுவாங்க. அதுக்கான ஃபார்முலாவும் இங்கே சொல்லிடுறேன். டோட்டல் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா, அதுக்கான ஃபார்முலா என்னென்னா டோட்டல் ஈக்குவல் டு டாப்பு ப்ளஸ் இன் பிட்வீன் ப்ளஸ் பாட்டம். இதுதான் அதுக்கான ஃபார்முலா. இதுதான் டைப் 2க்கான ஃபார்முலா. மொத்த ரேங்கிங்கில் 2 டைப் தான். இது டைப் 1. டைப் 2க்கான ஃபார்முலாவும் சொல்லிட்டேன். டைப் 2க்கான ஹிண்ட் என்னென்னா இன் பிட்வீன், நடுவில் இத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் சம் போகலாம். பாருங்கள், தேர்டு கொஸ்டின். நம்பர் சீரீஸ்லேருந்து கேட்டிருக்காங்களா? 1, 8, பாருங்கள் 1, 8, 65, 64. இதில் என்ன கேட்டிருக்காங்க? தனித்திருக்கும் எண்ணை எடுத்து எழுதுக. அப்படி இதெல்லாம் ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஸ்டின்ஸ் தான். அதாவது என்னென்னா 1 கியூப் 1, 2 கியூப் 8, 4 கியூப் எத்தனை? 64. அப்போ இதில் வேறுபட்டது எது அப்படின்னா 65 தான் வேறுபட்டது. ஓகேங்களா? கியூப் நம்பர். இப்போ நம்பர்ஸ் வச்சு கொஸ்டின் கேட்குறாங்கன்னு வச்சுங்களேன், எப்படி நம்ம கேட்பாங்க? ஒன்று கூட்டல், கழித்தல், பெருக்கல், வகுத்தலில் கேட்பாங்க, இல்லை ஸ்கொயர் நம்பரில் கேட்டிருப்பாங்க, இல்லை கியூப் நம்பரில் கேட்டிருப்பாங்க, இல்லை ப்ரைம் நம்பரில் கேட்டிருப்பாங்க. இந்த 4 லாஜிக்கில் தான் உங்களுக்கு எக்ஸாமில் கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸ்கொயர் நம்பர் நல்லா மனப்பாடம் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி கியூப் நம்பரும் மனப்பாடம் பண்ணியிருக்கணும். 1லேருந்து 100 வரைக்கும் இருக்கக்கூடிய ப்ரைம் நம்பரும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். பின்வரும் எண்களில் கேள்வி குறியிட்ட எண் எது
என கண்டறியவும் அப்படின்னு கேட்டிருக்காங்களா. இப்போ பாருங்கள், இப்போ என்னென்னா மேலே இருக்க 2 நம்பரை ஏதாவது ஒன்று பண்ணுனா கீழே இருக்க நம்பர் வரணும். டயக்ராமில் மிஸ்ஸிங் நம்பர் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா. அப்போ பாருங்கள், 16ஐயும் 12ஐயும் ஆட் பண்ணி பாருங்களேன். 16 + 12 ஆட் பண்ணுங்கள், எத்தனை வரும்? 28 வருமா? 28ல் பாதி தான் எவ்வளோ அப்படின்னா 14. இங்கே கொடுத்துருக்காங்களா 14ன்னு. ஓகேங்களா. அடுத்து பாருங்கள், அதே மாதிரி இங்கேயே ஆட் பண்ணுவோம். 21 + 9 எவ்வளோனா 30. 30ல் பாதி எவ்வளோ அப்படின்னா 15. அப்போ மேலே 2 நம்பர் இங்கே நான் ஆட் பண்ணணும். ஓகேங்களா. அப்போ இதை நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கலாமா. அப்போ பாருங்கள், இந்த 10 + x இது ரெண்டையும் ஆட் பண்ணுறப்போ எனக்கு என்ன வரும்னா ஒரு வேல்யூ வரணும். அதோட பாதி தான் எனக்கு ஆன்சராக இருக்கணும். ஓகேங்களா. அப்போ எனக்கு எதோட பாதி 16? 32ஓட பாதி தானே 16. அப்போ 32ஓட பாதி தான் என்னென்ன 16. அப்போ இந்த இடத்துல எந்த நம்பர் போட்டால் 32 வரும்? 22 போடலாமா? 22 + 10 எத்தனை? 32. அப்போ 32 2ஆல் அடிச்சேன்னு வச்சுக்கோங்களேன். பாருங்கள், 32 2ஆல் அடிச்சேன்னா எனக்கு 16 வந்துடும். அப்போ இதுக்கான ஆன்சர் என்னென்னா டி 22. ஓகேங்களா. ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்பர் சீரியஸை பொறுத்த வரைக்கும் டயக்ராமில் மிஸ்ஸிங் நம்பர் கண்டிப்பாக கேட்பாங்க. நல்லா பார்த்துட்டு போயிருங்க. இதுவும் அதே மாதிரி தான். கூட்டல், கழித்தல், பெருக்கல், வகுத்தல், ஸ்கொயர் நம்பரு, கியூப் நம்பரு, ப்ரைம் நம்பர், இதை வச்சு தான் கொஸ்டின்ஸே இருக்கும். ஓகேங்களா. இப்போ அடுத்த கணக்கு பார்க்கலாம். பாருங்கள், 5th கொஸ்டின் பை சார்ட்லேருந்து கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. பர்சன்டேஜ் கான்செப்ட். ஓகேங்களா. இதில் என்னென்னா ஏங்கிறது உணவா, பினா போக்குவரத்து, சீனா உடை, டீனா இதர செலவு, ஈனா சேமிப்பு, எஃப்னா வீட்டு வாடகைன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள், குடும்பத்தோட மொத்த வருமானம் கொடுத்துட்டாங்க. எவ்வளோ? 3080 ரூபா கொடுத்துட்டாங்க. எனில் ஒரு மாதத்திற்கு போக்குவரத்திற்கு எவ்வளவு தொகை செலவிடப்படுகிறது தோராயமாக கேட்டிருக்காங்க. அப்ராக்சிமேட்டாக கேட்டிருக்காங்க. இப்போ பாருங்கள், போக்குவரத்து எது? பியா? பி எத்தனை பர்சன்டேஜ்? 12%. அப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா 3080 ரூபாய்க்கு 12% எவ்வளோன்னு பார்க்க போகிறேன். ஓகேங்களா. இப்போ நான் அடிக்கிறேன் பாருங்கள், ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கேன்சல். ஓகேங்களா. இப்போ 308 நான் 12 பெருக்கிறேன். ஏன்னா கீழே 10 இருக்குல்ல, அப்படியே ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சுக்கிறேன். 8 16, மீதி 1, 0வால் பெருக்கினா 0, 1 அப்படியே வந்துடும். 2 6, 8 8 0 3. அப்போ 6 9 6 3. அப்போ எவ்வளோ வருது? 3696 வருது. ஓகேங்களா. 3696 டிவைடட் பை 10. ஓகேங்களா. கீழே ஒரு ஜீரோ இருக்கனால நான் ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சுக்கலாமா. அப்போ என்ன ஆன்சர் வரும்? 369.6ன்னு வரும். இந்த 369.6 நான் ரவுண்டாக எவ்வளோன்னு எடுத்துக்கிறேன் அப்படின்னா 370ன்னு எடுத்துக்கிறேன். பை சார்ட்டில் பர்சன்டேஜ் கான்செப்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா. அடுத்த கணக்கு பார்ப்போம். இதுலேயே பாருங்கள், நெக்ஸ்ட் சம் இதில் என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு மாதத்திற்கு குடும்பம் எவ்வளவு வீட்டு வாடகை செலுத்துகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்களா. இப்போ பாருங்கள், வீட்டு வாடகைக்கான பர்சன்டேஜ் எவ்வளோன்னு பார்க்கலாமா. இப்போ வீட்டு வாடகைக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க? எஃபோட வேல்யூ என்னது? 15%. அப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா 3080 ரூபாய்க்கு 15% எவ்வளோன்னு பார்க்க போகிறேன். 3080 ரூபாய்க்கு 15% எவ்வளோன்னு பார்க்குறேன். ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கேன்சல். 2 10, 3 15 வருமா? 4 2 5 2 30, 4 2 8. அப்போ 154 நான் என்ன பண்ணுவேன்? 3ஆல் பெருக்கிறேன். 3 12, மீதி 1, 3 15 1 16, மீதி 1, 1 3 3 1 4. அப்போ எத்தனை ரூபா வருது? 462 ரூபா வருது. ஆப்ஷன் பி தான் இதுக்கான கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா. பர்சன்டேஜ்னா அந்த அமௌண்ட்டில் எவ்வளோ பர்சன்டேஜ் நீங்கள் கண்டுபிடிச்சா போதும். ஓகேங்களா. இதுலேயே அடுத்த கணக்கு கொடுத்துருப்பாங்க பாருங்கள், என்ன சம்னு பார்ப்போம். ஒரு மாதத்திற்கு ஆடைக்கான எவ்வளவு தொகை செலவிடப்படுகிறது? ட்ரெஸ்ஸுக்கு எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. அப்போ ட்ரெஸ்ஸுக்கு எத்தனை பர்சன்டேஜ்னு பார்க்கலாமா. பாருங்கள், ட்ரெஸ்ஸுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்கன்னு பை சார்ட்டில் பார்க்கணும். தெளிவாக பார்த்து ஆன்சர் பண்ணணும். இப்போ ட்ரெஸ் என்னது? சியா? சிக்கு எவ்வளோ? உடை ஆடை ரெண்டுமே ஒன்று தான். அப்போ சிக்கு 18% கொடுத்துருக்காங்க. அப்போ நான் 3080 ரூபாய்க்கு 18% எவ்வளோன்னு நான் பார்க்க போகிறேன். ஓகேங்களா. பார்க்கலாமா. பாருங்கள், 3080 ரூபாய்க்கு என்ன பண்ண போகிறேன்? 18% எவ்வளோன்னு பார்க்க போகிறேன். ஓகேங்களா. அப்போ ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கேன்சலு. 2ஆல் அப்படியே பெருக்கிடலாம். 308 18ஆல் பெருக்கிடுவோம். ஏன்னா கீழே தான் ஒரு ஜீரோ 10 இருக்கா. அப்போ ஒரு ஸ்தானத்துலேயும் நம்ம புள்ளி வச்சுக்கலாம். ஓகேங்களா. அப்போ என்ன வரும்? 8 8 64, மீதி 6, 0ஆல் பெருக்கினா 0 தான், 6 அப்படியே வந்துடும். 3 8 24, 1 8 0 3. அப்போ 4, 8 6 கூட்டினா எத்தனை? 14, மீதி 1 5 5. அப்போ 554.4 வருமா. அதாவது என்னென்னா 5544 வருது. கீழே 10 இருக்குது. அப்போ நான் என்ன பண்ணிடுவேன்? ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சுருவேன். அப்போ 554.4. அப்போ ஆடைக்காக எவ்வளோ தொகை செலவிடப்படுகிறாங்க அப்படின்னா 554 ரூபா செலவு பண்ணுறாங்க. ஓகேங்களா. இது வரைபட கணக்கில் பை சார்ட் பால் சார்ட்டில் வரக்கூடிய கணக்கு, ரொம்ப முக்கியமான கணக்கு. இந்த கான்செப்டை தெளிவாக கற்றுக்கங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். இது எல்லாமே ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஸ்டின்ஸ் தான்.
சரிங்களா? இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இதுவும் என்னென்னா பசில்ஸ்லேருந்து கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? அந்த கொஸ்டின் ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்தோமா, அது ஃபஸ்ட்டு டைப்பு, இது செகண்ட் டைப்பு. பாருங்கள், ஏ முதல் இ வரை ஒரு வரிசையில் 5 வீடுகள் உள்ளன. ஓகேங்களா? 5 வீடு இருக்காமா. ஏ என்பது பியோட வலத்திலும், அதாவது பிக்கு ரைட் சைடில் ஏ இருக்குன்னு சொல்லிட்டாங்க. பிக்கு ரைட் சைடில் என்ன இருக்குது? ஏ இருக்குது. அடுத்து என்ன சொல்கிறாங்க பாருங்கள், இ என்பது சியோட இடத்திலும், அதாவது சிக்கு இடதுபுறம் என்ன இருக்குன்னா இ இருக்காமா. ஏவோட வலத்திலும் எதுதான் இருக்குன்னா இ தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ ஏவோட ரைட் சைடில் என்ன இருக்குன்னா இ இருக்கான். சியோட லெஃப்டில் என்ன இருக்குன்னா இ இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சியோட லெஃப்ட்னா இந்த பக்கம், ஏவோட ரைட்னா இந்த பக்கம். தெளிவாக போடணும், ஆன்சர் தப்பு பண்ணிடக்கூடாது. ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், பி என்பது டியோட வலத்தில் உள்ளது, அதாவது டிக்கு ரைட் சைடில் என்ன இருக்குன்னா பி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ கேள்வி என்ன கேட்டிருக்காங்க, எந்த வீடு நடுவில் உள்ளது? அப்போ நடுவில் இருக்கக்கூடிய வீடு என்னது? ஏ தான். ஓகேங்களா? லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் கரெக்டாக தெரியணும், கரெக்டாக நீங்கள் பார்த்து ஆன்சர் பண்ணணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாமா? பாருங்கள், நெக்ஸ்ட் கொஸ்டின். இதுவும் ரேங்கிங்லேருந்து கேட்டிருக்காங்க. 45 மாணவர்கள் படிக்கும் வகுப்பில் ஒரு சிறுவன் வந்து 25வது ரேங்க் பெற்றுள்ளான்னு சொல்லியிருக்காங்க. 2 சிறுவர்கள் சேர்ந்தபோது அவரது வரிசை 1 குறைந்தது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது டைப் 1 ஃபார்முலா தான். பாருங்கள், டோட்டல் ஈக்குவல் டு லெஃப்ட்டு ப்ளஸ் ரைட்டு -1. இப்போ டோட்டல் என்ன அப்படின்னா, ஏற்கனவே 45 பேர் இருக்காங்க. புதுசாக எத்தனை பேர் ஜாயின்ட் ஆகுறாங்க? 2 பேர் ஜாயின்ட் ஆகுறாங்க. அப்போ மொத்த டோட்டல் எவ்வளோ ஆயிரும்? 47 ஆயிரும். ஓகேங்களா? அப்போ 47 ஆயிடுது. ஏற்கனவே அவன் எத்தனாவது ரேங்க் வாங்கியிருக்கான்? 25. ரேங்கை பொறுத்த வரைக்கும் 1 குறையுது அப்படின்னா நம்ம 26 தான் எடுத்துக்கணும், 24 எடுத்துக்கக்கூடாது. எப்படின்னா, இப்போ போன எக்ஸாமில் ஃபஸ்ட் ரேங்க் வாங்கியிருக்கான்னு வச்சுக்கோங்க, இந்த எக்ஸாமில் ஒரு ரேங்க் குறைஞ்சிட்டான்னு சொல்கிறாங்க. அப்போ என்னது 0ன்னு வாங்கியிருப்பானா? இல்லை, செகண்ட் ரேங்க் தானே வாங்கியிருப்பான். அதே மாதிரி தான் இங்கேயும் 25வது ரேங்க் பெற்றுள்ளான் அப்படின்னா ஒரு ரேங்க் குறைஞ்சிருச்சு அப்படின்னா அவனோட ரேங்க் 26. ஓகேங்களா? அப்போ கடைசியிலேருந்து அவரோட தரவரிசை என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ 26ல் 1 போனால் எத்தனை? 25. அப்போ 47 - 25 ஈக்குவல் டு ரைட்டு. 47 7 5 போச்சுன்னா 2, 4 2 போனால் 2. அப்போ கடைசியிலேருந்து அவரோட தரவரிசை என்ன அப்படின்னா 22வது பிளேஸ். ஓகேங்களா? இதுதான் இந்த கணக்குடைய ஆன்சர். புரிஞ்சிச்சா? ரேங்கிங்கை பொறுத்த வரைக்கும் இந்த ரேங்க் கான்செப்ட் ரொம்ப முக்கியம். இதெல்லாம் ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஸ்டின், அதனால் தெளிவாக ஞாபகம் வச்சுக்கோங்க, எதுவும் தப்பு பண்ணாமல் இருங்க. சரிங்களா? இது புரியுதில்ல? ஏன்னா இப்போ பாருங்கள், ஏற்கனவே டோட்டல் 45ன்னு கொடுத்துட்டான். 2 பேர் புதுசாக ஜாயின்ட் ஆகிறனால டோட்டல் இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேங்களா? நீங்கள் 45 எடுத்து போட்டிங்கன்னா இந்த கணக்கு தப்பாக போயிடும். அதனால் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணி போடுங்க. ரேங்கிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்கள், கோடிங் டீகோடிங், குறியீடுதல் மறுகுறியீடுதல்னு கேட்டிருக்காங்க. இப்போ பிங்க் அப்படின்னா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா PINK அப்படின்னா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா RKPM அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இதுக்கெல்லாம் லெட்டர் கொடுக்கலாமா? P எத்தனாவது லெட்ரு? O வந்து 15, MNOP. அப்போ இது P வந்து 16, I வந்து 9, N 14, K எத்தனை? JIJK. ஓகேங்களா? J வந்து 10, K அப்போ என்னன்னா 11. அப்போ இங்கே பார்க்குறப்ப R எத்தனை வரும்? 18, K வந்து 11, P வந்து 16, M வந்து 13ன்னு வருது. அப்போ இங்கே கான்செப்ட் பாருங்களேன், நம்பரை ஃபஸ்ட்டு கொடுத்துடணும், அப்போ தான் உனக்கு லாஜிக் தெரியும். அப்போ பாருங்கள், முதல் லெட்டரையும் பாருங்கள், 16 18 இருக்குது. என்ன இருக்குது? +2 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரெண்டாவது லெட்டரையும் பாருங்கள், +2 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. மூணாவது லெட்டரையும் பாருங்கள், +2 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நாலாவது லெட்டரையும் பாருங்கள், +2 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்போ இது என்ன டைப் அப்படின்னா இன்க்ரீசிங் டைப். ஓகேங்களா? இன்க்ரீசிங் டைப்பில் என்ன ஆயிருக்கு? +2 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓகேங்களா? இன்க்ரீசிங் டைப்பில் +2 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதே மாதிரி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ப்ளூக்கு எழுத போகிறோம். அப்போ பாருங்கள், ப்ளூ BLUE, இதுக்கு நம்பர் கொடுப்போமா? B2, L எத்தனை? MNLJIJKL, L 12, U 21, E எத்தனைனா 5. அப்போ +2 ஆட் பண்ணுங்கள். 2 2 கூட்டினா 4, 12 2 கூட்டினா 14, 21 2 கூட்டினா 23, 5 2 கூட்டினா 7. நாலாவது லெட்டர் என்னது? D. 14வது லெட்ரு N, 23வது லெட்ரு W, 7வது லெட்ரு G, G7 அப்படிம்பாங்க. அப்போ இதுக்கான ஆன்சர் என்னன்னா DNWG தான் இந்த கணக்குடைய ஆன்சர். ஓகேங்களா? புரிஞ்சா? கோடிங் டீகோடிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லா எக்ஸாம்லையும் இதுலேருந்து கண்டிப்பாக கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அதனால் தெளிவாக பார்த்து வச்சுக்கோங்க. எந்த கணக்காக இருந்தாலும் ஃபஸ்ட்டு நம்பரை கொடுத்துட்டு நீங்கள் லாஜிக்கை பார்க்க ஆரம்பிச்சிடணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா? பாருங்கள், நெக்ஸ்ட் சம் நம்ம பார்க்க போகிறோம். அடுத்த கணக்கு பாருங்கள், பிளட் ரிலேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமான டாப்பிக்கு. இதுலேருந்து கண்டிப்பாக ஒரு கேள்வி இருக்கும். இது ABCD கான்செப்டில் இருக்கக்கூடிய கொஸ்டின். பார்க்கலாம். பாருங்கள், A என்பது ஓக்கு வடக்கே உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ O, இப்போ நமக்கு தான் டைரக்ஷன் தெரியுங்களா? எது கிழக்கு எது மேற்கு?
இது கிழக்கு, இது மேற்கு, இது வடக்கு, இது தெற்கு. ஓகேங்களா? அப்போ ஏ எங்கே இருக்காங்க அப்படின்னா ஓக்கு வடக்கே இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ ஓ இங்கே இருக்காருன்னு வச்சுக்கோங்க. ஓக்கு வடக்கில் யார் இருக்காங்கன்னா ஏ இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்கள், பி என்பது ஏக்கு தென்மேற்கு அப்படின்னு சொல்லுவாங்க. தென்மேற்கு எந்த டைரெக்ஷன்? இந்த டைரெக்ஷனா? இதுதான் தென்மேற்குன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அப்போ ஏக்கு தென்மேற்கில் யார் இருக்காங்க அப்படின்னா பி இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், சி என்பது ஏக்கு மேற்கில் உள்ளது. அப்போ ஏக்கு மேற்கு எந்த டைரெக்ஷன்? இந்த டைரெக்ஷன். இங்கே யார் இருக்காங்கன்னா சி இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பிஐ பொறுத்து சி எத்திசையில் உள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்களா? இப்போ கரெக்டாக என்னென்னா இதுக்கு நேராக நம்ம போட்டிருக்கணும். ஓகேங்களா? அப்போ பாருங்கள், நல்லா பாருங்கள், கொஸ்டினை பாருங்கள். அப்போ பி எங்கே இருக்குன்னு பாருங்கள். பி வந்து ஏக்கு தென்மேற்கில் இருக்கா? அப்போ பியை பொறுத்து சி எத்திசையில் உள்ளதுன்னு கேள்வி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? அப்போ பியிலேருந்து பார்க்குறப்ப சி எந்த டைரெக்ஷனில் இருக்குது? வடக்கில் இருக்குது. அப்போ ஆன்சர் என்னென்னா வடக்கு. ஓகேங்களா? அப்போ இந்த கொஸ்டின் கூடிய ஆன்சர் என்னென்னா வடக்கு. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். பாருங்கள், நெக்ஸ்ட் சம்மு பசில்ஸ்லேருந்து தான் கேட்டிருக்காங்க. ஏ கமா பி கமா சி கமா டி கமா இ எஃப் என 6 பேர் வரிசையாக அமர்ந்துள்ளனர். பி என்பவர் எஃப் மற்றும் டிக்கு இடையில் அமர்ந்துள்ளார். இப்போ பாருங்கள், எஃப்க்கும் டிக்கு நடுவில் யார் இருக்காங்கன்னா பி இருக்காங்க. இதை நான் எப்படி மாற்றி எடுக்கலான்னா எஃப்க்கும் டிக்கும் நடுவில் பி இருக்காங்க. நான் இப்படியும் மாற்றி எழுதலாம். ரெண்டு சைடுமே நான் எழுத முடியும். அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், இ என்பவர் ஏ மற்றும் சிக்கு இடையில் அமர்ந்துள்ளார். அதாவது ஏக்கும் சிக்கும் நடுவில் இ இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நான் இதை இப்படியும் மாற்றி எழுதலாமா? சிக்கும் ஏக்கும் நடுவில் யார் இருக்கா? இ இருக்காங்க அப்படின்னு எழுதியிருக்கேன். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், ஏ என்பவர் எஃப் அல்லது டிக்கு அடுத்ததாக இல்லை. பாருங்கள், ஏ வந்து எஃப்க்கு பக்கத்துலேயும் இருக்கக்கூடாது, டிக்கு பக்கத்துலேயும் இருக்கக்கூடாது. அப்போ நான் எடுத்த ஆர்டர் கரெக்டுன்னு அர்த்தம். ஓகேங்களா? அப்போ என்னென்னா ஏ வந்து எஃப்க்கு பக்கத்துலேயும் இருக்கக்கூடாது, டிக்கு பக்கத்துலேயும் இருக்கக்கூடாது. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், சி என்பவர் டிக்கு அருகில் அமர்ந்தவில்லை. சி வந்து டிக்கு பக்கத்தில் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அப்போ டிக்கு பக்கத்தில் சியை நம்ம போடவே கூடாது. ஓகேங்களா? இப்போ கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள், எஃப் என்பவர் பின்வரும் இருவரில் யாருக்கு இடையில் உள்ளார்? அப்போ எஃப் யாருக்கு நடுவில் இருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. அப்போ பாருங்கள், சிக்கும் பிக்கும் நடுவில் தான் யார் இருக்கா? எஃப் இருக்காங்க. அப்போ இதுக்கான ஆன்சர் என்னது? சி அண்டு பி தான் இந்த கொஸ்டினுடைய ஆன்சர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா? பாருங்கள், அடுத்த கொஸ்டின் பை சார்ட் பற்றி கொடுத்துருக்காங்க. டிகிரி கான்செப்ட் இது. ஓகேங்களா? டிகிரி கான்செப்ட் என்னன்னு பாருங்கள். பை வரைபடத்தை நன்கு படித்து பின்பு பதில் தரவும். கணிதம், ஆங்கிலம், அறிவியல், சமூக அறிவியல் மற்றும் ஹிந்தி ஆகிய பாடங்களில் ஒரு மாணவன் பெற்ற மதிப்பெண் பை வரைபடத்தில் உள்ளது. தேர்வோட மொத்த மதிப்பெண் கொடுத்துட்டாங்க. எவ்வளோ? 540 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அந்த மாணவன் எந்த பாடத்தில் அதிக மதிப்பெண் பெற்றுள்ளான்? சிம்பிளான கொஸ்டின். எந்த பாடத்தில் டிகிரி அதிகமாக இருக்குது? மேக்ஸில் இருக்கா? மேக்ஸில் எத்தனை டிகிரி இருக்குது? 90 டிகிரி இருக்குது. அப்போ என்னன்னா 360 டிகிரி தான் 540. ஓகேங்களா? அப்போ 90 டிகிரி எவ்வளோன்னு பார்த்தா அதுதான் ஆன்சர். அப்போ பாருங்கள், 360 டிகிரி 540 அப்படின்னா 90 டிகிரி நம்ம எவ்வளோன்னு பார்த்தோன்னா அதுதான் ஆன்சர். ஓகேங்களா? நம்ம என்ன பண்ணுவோம்? கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோமா? அப்போ பாருங்கள், 360 இன்ட்டு எக்ஸ் ஈக்குவல் டு 90 இன்ட்டு 540. அப்போ ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கேன்சலா? 9 9 4 9 36. 1 4 4 அடிக்கிறேன். 1 4 4 மீதி 1. நாங்கள் 3 12 மீதி 2 5 20. அப்போ 135யும் 9ஐயும் நான் என்ன பண்ணணும்? பெருக்கணுமா? சரி, 135 தான் வருது. அப்போ 135 மார்க் தான் அதிக மதிப்பெண். ஓகேங்களா? அப்போ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா மேக்ஸ். ஓகேங்களா? இதில் பார்த்தாவே தெரியுது மேக்ஸுக்கு தான் அதிக டிகிரி இருக்குது. அப்போ கண்டிப்பாக எந்த சப்ஜெக்டில் அதிக மார்க் வாங்கியிருப்பாங்க அப்படின்னா கணிதத்தில் தான் அதிக மார்க் வாங்கியிருப்பாங்க. ஓகேங்களா? இப்போ இதை நம்ம சதவீதமாக மாற்றலாம். எப்படி மாற்றலாம்னா 360 டிகிரியில் 90 டிகிரி எத்தனை சதவீதம் அப்படின்னு நான் பார்க்குறேன். ஓகேங்களா? எதுக்காகனா எது ஹையஸ்ட் பர்சன்டேஜ் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கிறோம். பாருங்கள், ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கேன்சல். 9 9 4 9 36. 1 4 4 25 நாள் 100. அப்போ எத்தனை பர்சன்டேஜ்? 25%ன்னு அர்த்தம். அப்போ மேக்ஸில் தான் ஹையஸ்ட் பர்சன்டேஜ் வாங்கியிருக்காங்க. எவ்வளோ சதவீதம்னா 25%. இந்த கான்செப்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். என்னென்னா டிகிரி கொடுத்துருவாங்க. 360 டிகிரி எப்படி சார் எடுத்தீங்க அப்படின்னா ஒரு வட்டத்தோட மைய கோணம் எவ்வளோ அப்படின்னா 360 டிகிரி. அதை தான் நான் 360 டிகிரின்னு எடுத்திருக்கேன். அப்போ 360 டிகிரியில் 90 டிகிரி எத்தனை சதவீதம் அப்படின்னு நான் கண்டுபிடிச்சிருக்கேன். ஓகேங்களா? அப்போ எத்தனை பர்சன்டேஜ்? 25%. அப்போ ஹையஸ்ட் மார்க் எந்த சப்ஜெக்டில் வாங்கியிருக்காங்கன்னா மேக்ஸில் வாங்கியிருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா? பாருங்கள், அடுத்த கொஸ்டின்
கிளாக் சம்லேருந்து கேட்டிருக்காங்க. என்னென்னா திசையை வச்சு தான் கேட்டிருக்காங்க. இப்போ என்னென்னா ஒரு கடிகாரம் மதியம் 1:30 மணியை காட்டுகிறது. ஓகே, நிமிடமுள் தெற்கு நோக்கி இருப்பின், நிமிடமுள்னா பெரிய முள்னு அர்த்தம். ஓகேங்களா, மணிமுள் காட்டும் முள் எந்த திசையை நோக்கி இருக்கும்? இப்போ பாருங்கள் 1:30 அப்படின்னா எப்படி இருக்கும்? இது 12, இது 1, இது 2, இது 3, 4, 5, 6. இப்போ 1:30 அப்படின்னா இதான் மிட் பாயிண்ட்டு, இப்படி இருக்குமா? ஓகேங்களா, இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா டைரக்ஷன் நமக்கு தெரியுமா? கீழே தெற்கு, இங்கே மேற்கு, இது என்னது கிழக்கு, இது என்னது வடக்கு. இந்த டைரக்ஷன் என்னது வடகிழக்கா? அப்போ பாருங்கள் சின்ன முள் எந்த டைரக்ஷனில் இருக்குது? வடகிழக்கு திசையில் இருக்குது. அதுதான் கேள்வியாக கேட்டிருக்காங்க. ஓகேவா, மணி காட்டும் முள் எந்த திசையை நோக்கி இருக்கும்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஆன்சர் என்னது? வடகிழக்கு. ஓகேவா, நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். பாருங்கள் அடுத்த கொஸ்டின் கேலண்டர்லேருந்து கேட்டிருக்காங்க. ஒரு மாதத்தின் 3வது நாள் ஞாயிறு எனில், அப்போ 3வது நாள் ஞாயிறு. ஓகேங்களா, அப்போ 2வது நாள் என்ன கிழமையாக இருக்கும்? சனிக்கிழமையாக இருக்கும். 1வது நாள் என்ன கிழமையாக இருக்கும்? வெள்ளிக்கிழமையாக இருக்கும். ஓகேங்களா, அந்த மாதத்தின் 4வது புதன்கிழமைக்கு 3 நாட்களுக்கு பின்னர் என்ன தேதியாக இருக்கும்? சிம்பிள். ஃபஸ்ட்டு புதன்கிழமை எப்போ வருதுன்னு கண்டுபிடிச்சிருங்க. 3ஆம் தேதி ஞாயிறா? அப்போ 4ஆம் தேதி என்ன கிழமை? திங்கள். 5ஆம் தேதி என்ன கிழமை? செவ்வாய். 6ஆம் தேதி என்ன கிழமை? புதன்கிழமை. அப்போ 6 புதன்னா இதுக்கு அடுத்த புதன் எப்போ வரும்? 7 நாட்களுக்கு பிறகு வருமா? அப்போ ப்ளஸ் 7 நான் ஆட் பண்ணிட்டு போகிறேன். அப்போ 6ஓட ஏழை கூட்டினா எத்தனை? 13. 13ஓட ஏழை கூட்டினா 20. 20ஓட ஏழை கூட்டினா 27. ஓகேங்களா, இப்போ கேள்வி என்னன்னா 4வது புதன்கிழமைக்கு, 4வது புதன்கிழமை எந்த தேதி? 27. 4வது புதன்கிழமைக்கு 3 நாட்களுக்கு பின்னர், அப்போ 27 + 3 எத்தனை வரும்? 30. என்ன தேதியாக இருக்கும்னு கேட்டிருக்காங்க. அப்போ என்ன தேதினா 30ஆம் தேதி தான் ஆன்சர். ஓகேவா, புரிஞ்சுச்சா? நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா? பாருங்கள் அடுத்த கொஸ்டின் வெண் வரைபடத்துலேருந்து கேட்டிருக்காங்க. இது என்னன்னா ஏபிசி கான்செப்ட்பா. என்னன்னா ஏலேருந்து பியை பார்க்கணும், அது கரெக்டாக இருந்தால் அப்படியே எடுத்துக்கலாம். இல்லை பியிலேருந்து ஏவை பார்க்கணும். 2 விதமாகவும் பார்க்கணும். ஏலேருந்து பியை பார்க்கணும், பியிலேருந்து ஏவும் பார்க்கணும். அடுத்து பியிலேருந்து சியை பார்க்கணும். இல்லை தப்பாக இருக்குது அப்படின்னா சியிலேருந்து பியை பார்க்கணும். அதே மாதிரி ஏலேருந்து சியை பார்க்கணும். தப்பாக இருக்குன்னா சியிலேருந்து ஏவை பார்க்கணும். இப்போ இந்த கேள்வி என்ன கொடுத்துருக்காங்க? இது ஏபிசின்னு நான் எடுக்கிறேன். இப்போ சிறுநீரகத்துக்கு உறுப்புக்கும் பாரு. எல்லா சிறுநீரகமும் உறுப்பாகும். கரெக்டாக இருக்கா? கரெக்டு தான். எல்லா சிறுநீரகமும் என்ன தான்? உறுப்பு தான். இப்போ பாரு ஏலேருந்து பி பார்க்குறப்ப கரெக்டாக இருக்குது. இப்போ எல்லா உறுப்பும் சிறுநீரகமாகும்னு நான் சொல்ல முடியுமா? முடியாது. அப்போ ஏலேருந்து பி பார்க்குறப்ப எனக்கு கரெக்டாக இருக்குது. அப்போ நான் அதை அப்படி எடுத்துக்குவேன். எப்படின்னா இப்போ இதுதான் சிறுநீரகம்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த எல்லா சிறுநீரகம் என்னென்னா உறுப்பு அப்படின்னு எடுத்துக்குவேன் நான். எல்லா சிறுநீரகமும் உறுப்பு. அடுத்து பாருங்கள் பியிலேருந்து சியை பார்க்குறப்ப ஃபஸ்ட்டு ஏலேருந்து பியை பார்த்துட்டு அடுத்து பியிலேருந்து சியை பார்ப்பேன். எல்லா உறுப்பும் இதயமாகும். கரெக்டாக இருக்கா? தப்பாக இருக்குது. ஆனால் எல்லா இதயமும் உறுப்பாகும். கரெக்டாக இருக்கா? அப்போ என்னென்னா இதயமும் வந்துடுச்சு. எல்லா இதயமும் என்னென்னா உறுப்பாகும். அடுத்து சிலேருந்து ஏவை பார்க்கணுமா? இதயத்துக்கும் சிறுநீரகத்துக்கும் சம்மந்தம் இருக்கா? சம்மந்தமே கிடையாது. இதயம் வேறு உறுப்பு, சிறுநீரகம் வேறு உறுப்பு. அப்போ அதுக்கான டயக்ராம் இது தான். அப்போ ஆன்சர் என்னென்னா டி தான் ரைட்டான ஆன்சர். ஓகேவா, நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். பாருங்கள் அடுத்த கொஸ்டின் பிளட் ரிலேஷன்லேருந்து கேட்டிருக்காங்க. ஏ என்பவர் டியின் சகோதரர். பார்ப்போம். ஏ என்பவர் யார்? டியோட சகோதரர். அப்போ டியோட சகோதரர் தான் யார்? ஏ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஏங்கிறது ஆண். அடுத்து டி என்பவர் பியோட தந்தைன்னு சொல்லிட்டாங்க. அப்போ பியோட அப்பா யார்? டி அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா, பியோட அப்பா யார்? டி என்பவர் பியோட தந்தைன்னு சொல்லிட்டாங்க. அடுத்து பியும் சியும் சகோதரிகள். பியும் சியும் யாருன்னா சிஸ்டர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பியும் சியும் யார்? சிஸ்டர்ஸ். இப்போ கேள்வி என்னன்னா அப்படி எனில் ஏ சிக்கு என்ன உறவு ஆவார்? அப்போ ஏ வந்து சிக்கு என்ன உறவு ஆவார் அப்படின்னா ஏ வந்து சிக்கு என்னன்னா இப்போ பாருங்களேன், இது அப்பா கூட பிறந்த அண்ணனாக இருக்கலாம், தம்பியாக இருக்கலாமா? அண்ணன்னா பெரியப்பான்னு சொல்லுவோம், தம்பினா சித்தப்பான்னு சொல்லுவோமா? பிளட் ரிலேஷன் பொறுத்த வரைக்கும் பெரியப்பா சித்தப்பா 2 பேர்த்தையும் மாமா அங்கிள்னு தான் சொல்லுவாங்க. ஓகேங்களா, அப்போ ஏ சிக்கு என்ன உறவுனா மாமா. ஓகேங்களா, நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். பாருங்கள் அடுத்த கொஸ்டின் போர்ட் மாஸ்லேருந்து கேட்டிருக்காங்க. ப்ளஸ் என்பது வகுத்தல். ப்ளஸ் அப்படின்னா வகுத்தல். அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? மைனஸ் அப்படின்னா பெருக்கல்னு சொல்லியிருக்காங்க. பெருக்கல் அப்படின்னா மைனஸ்னு சொல்லியிருக்காங்க. மைனஸ் அப்படி அதாவது அடுத்து என்னென்னா வகுத்தல் அப்படின்னா கூட்டல்னு சொல்லியிருக்காங்க. இப்போ கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? 140 + 5 / -3 × 10. இப்போ சைன்லாம் மாற்றலாமா? ப்ளஸ் என்னன்னு கொடுத்துருக்காங்க? வகுத்தல்னு கொடுத்துருக்காங்களா? அப்போ 140 வகுத்தல் 5. வகுத்தல் என்னன்னு கொடுத்துருக்காங்க? +2. ஓகேங்களா, அடுத்து மைனஸ் என்னன்னு கொடுத்துருக்காங்க? மல்டிப்ளை
3 பெருக்கல் என்ன கொடுத்துருக்காங்க -10. அப்போ நான் என்ன பண்ணணும் 140 ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறது சால்வ் பண்ணணும். ஏன்னா போர்ட் மாஸ் ப்ரோ எல்லாத்துக்குமே தெரியும் என்ன சொல்லியிருக்காங்க போர்ட் மாஸில் ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் ஆஃப் சால்வ் பண்ணணும், அடுத்து டிவிஷன், அடுத்து மல்டிப்ளிகேஷன், அடுத்து அடிஷன், அடுத்து சப்ராக்ஷன். அப்போ ப்ராக்கெட்டை ஃபஸ்ட்டு நான் சால்வ் பண்ணுறேன். 4 5 5 5ஆல் அடிக்கிறேன், 2 5 10 8 5 40 28 2 கூட்டினா எத்தனை 30. ப்ராக்கெட்டை நான் சால்வ் பண்ணிட்டேன், உள்ளுக்கு இருக்கிற டிவிஷனும் சால்வ் பண்ணிட்டேன். ஓகேங்களா? அப்போ 30 × 3 -10. அடுத்து பாருங்கள் டிவிஷனும் முடிச்சாச்சு, ப்ராக்கெட் ஆஃப் முடிச்சாச்சு. அடுத்து என்ன இருக்குது மல்டிப்ளிகேஷன் இருக்குது பண்ணணும். 30 3 பெருக்குனா எவ்வளோ 90 -10. 90ல் 10 போனால் எத்தனை 80 தான் இந்த கணக்குடைய ஆன்சர். ஓகேங்களா? புரிஞ்சா? போர்ட் மாஸ் ரூல், நியூமரிக்கல் ஆப்ரேஷன், கணித குறியீட்டு செயல்கள் ரொம்ப முக்கியமான டாப்பிக்கு, தெளிவாக பார்த்துட்டு போயிடணும். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பார்ப்போம் பாருங்கள். நெக்ஸ்ட்டு சம். வேறுபட்ட எண் என்ன? 17 ஒரு ப்ரைம் நம்பர், 37 ஒரு ப்ரைம் நம்பர், 29 ஒரு ப்ரைம் நம்பர். நான் சொன்னேன்ல 1லேருந்து 100 வரைக்கும் ப்ரைம் நம்பர் படிச்சு வச்சுக்கணும்னு சொன்னேன்ல. ஆனால் 27 பாருங்கள் ப்ரைம் நம்பரா? இல்லவே இல்லை. 27 ப்ரைம் நம்பர் கிடையாது, பகா எண் கிடையாது, பகு எண். அப்போ இதுக்கான ஆன்சர் என்னென்னா 27. ஓகேங்களா? புரிஞ்சுச்சா? பாருங்கள் அடுத்த கணக்கு என்ன பார்க்க போகிறோன்னு பாருங்கள். எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் தான், திரும்ப திரும்ப சொல்கிறேன், நல்லா ஒரு தடவை பார்த்துட்டு போயிருங்க. லாஸ்ட் மினிட் ரிவிஷன், இம்பார்ட்டண்டான டாபிக் மட்டும் தான் நம்ம எடுத்துருக்கோம். இதை ஒரு தடவை ரீகால் பண்ணிட்டு போங்க. ஓகேங்களா? சும்மா இருக்கிறப்ப இந்த வீடியோவை போட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் சம் பாருங்கள். அக்டோபர் 1 தேதி ஞாயிற்றுக்கிழமையானால் நவம்பர் 1 தேதி என்ன கிழமையாக இருக்கும்? இப்போ அக்டோபர் மாதத்தில் மொத்தம் எத்தனை நாள் இருக்கும்? 31st டே இருக்குமா? அப்போ 31 நாட்கள் கழித்து என்ன கிழமை வரும்னு கேட்டிருக்கான். ஏன்னா 31 நாள் முடிஞ்சால் தான் நமக்கு நவம்பர் 1 பிறக்கும். அப்போ பாருங்கள் 31 நான் 7ஆல் டிவைட் பண்ணுறேன். ஏன்னா எத்தனை வாரம் இருக்குது, ரிமைண்டர் எத்தனை நாள் நான் பார்க்குறேன். ஓகேங்களா? அப்போ 7ஆல் டிவைட் பண்ணுறப்ப 4 28. அப்போ இதில் 4 வாரம் இருக்கும். பேலன்ஸ் 31ல் 28 போச்சுன்னா மீதி எத்தனை நாள் இருக்கும்? 3 நாள் இருக்கும். ஓகேங்களா? இப்போ கணக்கில் என்ன கிழமை கொடுத்துருக்காங்க? ஞாயிற்றுக்கிழமை கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அப்போ ஞாயிற்றுக்கிழமையோட நான் 3 நாள் ஆட் பண்ணும். ஏன் ப்ளஸ் பண்ணுறேன் அப்படின்னா இன்னையிலேருந்து 31 நாள் கழித்து ஃபார்வேர்டில் போயிருக்காங்க. ஓகேங்களா? நல்லா தெரிஞ்சுக்கோங்க. கேலண்டரை பொறுத்த வரைக்கும் ஃபார்வேர்டில் போனால் ப்ளஸ் பண்ணணும், அடுத்து பேக்வேர்டில் போனால் மைனஸ் பண்ணணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இது ரொம்ப 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 முக்கியம். ஓகேங்களா? இன்னொரு கான்செப்ட் சொல்கிறேன் என்ன அப்படின்னா, இப்போ இதுக்கான ஆன்சர் பார்த்துருவோம். ஞாயிறோட 3 நாள் ஆட் பண்ண என்ன வரும்? திங்கள், செவ்வாய், புதன். அப்போ ஆன்சர் என்னன்னா புதன்கிழமை. எக்காரணத்தை கொண்டு நீங்கள் என்ன பண்ணக்கூடாதுன்னா ஞாயிறையும் கவுண்டில் எடுத்துக்கூடாது. ஞாயிறு இல்லாமல் நீங்கள் 3 நாள் ஆட் பண்ணணும். இப்போ இன்னொரு கான்செப்ட் சொல்கிறேன்னு சொன்னால அது என்ன அப்படின்னா, எந்த இடத்துலலாம் February 29 கவுண்ட் ஆகுதோ, ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு லீப் இயரில் மட்டும்தான் February 29 வரும். ஓகேங்களா? February 29 கவுண்ட் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃபார்வேர்டில் போனால் +2 பண்ணணும், பேக்வேர்டில் போனால் என்ன பண்ணணும் அப்படின்னா -2 பண்ணணும். ஓகேங்களா? இதுவும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஃபார்வேர்டில் போனால் +2, பேக்வேர்டில் போனால் -2. பின்னாடி பார்ப்போம் இது எப்படி அப்படின்னு. February 29 கவுண்ட் ஆனிச்சு அப்படின்னா ஃபார்வேர்டில் +2, பேக்வேர்டில் -2. நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். இந்த கணக்கோட ஆன்சர் என்னன்னா வெனஸ்டே, புதன்கிழமை. ஓகேவா? அடுத்த கணக்கு பார்ப்போம் பாருங்கள். நெக்ஸ்ட் சம். கடிகாரத்தில் நேரம் 3:30 ஆக இருக்கும் பொழுது இரு முட்களுக்கும் இடையே உள்ள கோணம் என்ன? அதாவது கோணமும் எதிர்கோணமும் கண்டுபிடிக்க ஃபார்முலா இருக்குது. ரெண்டுமே ஒரே ஃபார்முலா தான். கோணம் அல்லது எதிர்கோணம் கண்டுபிடிக்க என்ன ஃபார்முலான்னு பார்ப்போம். கோணம் எதிர்கோணம் கண்டுபிடிக்க ஃபார்முலா என்னென்னா θ = 30 × h - 11/2 × m. இதுதான் ஃபார்முலா. ஓகேங்களா? எதுக்காக இந்த மாடுலஸ் போடுறோன்னா உள்ள ஆன்சர் மைனஸில் வந்தாலும் ப்ளஸ்ன்னு எடுத்துக்கணும். என்ன டைம் கொடுத்துருக்காங்க? 3:13 கொடுத்துருக்காங்களா? அப்போ ஹவர் ஹேண்டுக்கு பதிலாக 3ன்னு போடணும், மினிட் ஹேண்டுக்கு பதிலாக 13 அப்ளை பண்ணணும். அப்போ பாருங்கள் θ = 30 × ஹச்சுக்கு பதிலாக 3 - 11/2 × எம்முக்கு பதிலாக என்னென்னு போடணும்? 13 போடணும். ஓகேங்களா? ஏன்னா 3:30 டைம் கொடுத்துருக்காங்க. இப்போ 2 2 5 2 30. 30 3 பெருக்குனா எத்தனை? 90 - 11 5 எவ்வளோ? 165. அப்போ 90ல் 165 போச்சுன்னா எவ்வளோ? இதில் ஒரு 10, அங்கிட்ட ஒரு 65, அப்போ -75ன்னு வருது. ஆன்சர் மைனஸில் வந்தாலும் மாடுலஸ் போட்டுறதுனால என்ன சொன்னேன்? ப்ளஸில் எடுத்துக்கணும். ஓகேங்களா? அப்போ ஆன்சர் என்னென்னா 75 டிகிரி தான் கோணம். ஓகேங்களா? எப்பயுமே தெரிஞ்சுக்கோங்க, கோணங்கிறது 180 விட கம்மியாக இருக்கணும். ஓகேங்களா? நல்லா தெரிஞ்சுக்கோங்க. என்னென்னா கோணம்ங்கிறது 180 டிகிரியோட கம்மியாக இருக்கணும். எதிர்கோணம் அப்படிங்கிறது
என்ன அப்படின்னா 180 டிகிரியை விட அதிகமாக இருக்கணும், அதுதான் எதிர்கோணம். ஓகேங்களா? இப்போ எதிர்கோணம் சப்போஸ் இந்த கணக்கில் எதிர்கோணம் கொண்டு கேட்டிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, நான் என்ன பண்ணியிருப்பேன், கிளாக்கா வட்டத்தோட மையக்கோணம் எவ்வளோ 360 டிகிரியா, அப்போ 360லேருந்து நான் என்ன பண்ணியிருப்பேன்னா 75 டிகிரியை நான் மைனஸ் பண்ணி ஆன்சர் எழுதியிருப்பேன். ஓகேங்களா? அப்போ எதிர்கோணம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 360லேருந்து மைனஸ் பண்ணோம், எதிர்கோணத்தோட வேல்யூ 180 விட அதிகமாக இருக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். பாருங்கள், அடுத்த கணக்கு. விடுபட்ட எண்ணை காண்க, மிஸ்ஸிங் நம்பர்ஸ். ஓகேவா? ஏன்னா உள்ள 48 இருக்குது. இது என்ன பண்ணுன்னா வெளியில் இருக்க 3 நம்பரை ஏதோ ஒன்று பண்ணி உள்ளே இருக்க நம்பரை கொண்டு வந்திருப்பாங்க. அப்போ பார்க்கலாமா? 3 எத்தனை 24, 3 × 8 × 4. ஃபஸ்ட்டு நான் 3ஐயும் பெருக்கி பார்க்குறேன். 3 24, 24 × 4 நாங்கள் 16, மீதி 1 இருந்தாங்க 8 1 9 96 வருது. ஆனால் இங்கே இருக்க நம்பர் என்னது 48. அப்போ 2ஆல் டிவைட் பண்ணியிருக்காங்க. அப்போ பாருங்கள், 1 2 4 2 8, மீதி 1 8 2 16. கரெக்டாக வருதா? அப்போ பெருக்கி என்ன பண்ணியிருக்காங்க, வர ஆன்சரை 2ஆல் டிவைட் பண்ணியிருக்காங்க. இப்போ அதே அங்கே நான் பண்ணுறேன். I 2 10, பைத்தில் எவ்வளோ 70. ஓகேங்களா? அதாவது 5 × 2 × 7, I 2 10, 10 × 7 எவ்வளோனா 70, டிவைடட் பை 2 பண்ணுறேன். அப்போ 70ல் பாதி எவ்வளோ 35. அப்போ இந்த கணக்கோட ஆன்சர் என்னென்னா 35. ஓகேங்களா? நம்பர் சீரிஸை பொறுத்த வரைக்கும் கூட்டல், கழித்தல், பெருக்கல், வகுத்தல், ஸ்கொயர் நம்பர், கியூப் நம்பர், ப்ரைம் நம்பர், அவ்வளோதான். ஓகேங்களா? நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். பாருங்கள், அடுத்த கணக்கு. வெண்டைகிராம்லேருந்து கேட்டிருக்காங்க. மாலுமி, கப்பல், கடல். வெண்டைகிராமுக்கு என்ன கான்செப்ட் சொல்லியிருக்கேன், ABC. ஃபஸ்ட்டு ஏலேருந்து பி பார்க்கலாமா? எல்லா மாலுமிகளும் கப்பலில் இருப்பாங்க. கரெக்டாக? எல்லா கப்பல்லையும் மாலுமி இருப்பாங்களா? எல்லா மாலுமிகளும் கப்பல் இருப்பாங்க. ரெண்டுமே கரெக்டாக தான் வருது. அப்போ என்னென்னா பாருங்கள், எல்லா கப்பல்லையும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மாலுமி இருப்பாங்க. ஓகேங்களா? அடுத்து எல்லா கப்பலும் எங்கே தான் இருக்கும், கடலில் தான் இருக்கும். ஓகேங்களா? அடுத்து எல்லா கடல்லையும் யார் இருப்பா, மாலுமி இருப்பாங்க. அப்போ என்னென்னா எல்லா கப்பல்லையும் மாலுமி இருப்பாங்க. எல்லா கப்பலும் மாலுமி எங்கே இருப்பாங்க அப்படின்னா கடலில் இருப்பாங்க. அப்போ இதுக்கான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். வெண்டைகிராம் ரொம்ப ரொம்ப முக்கியம். 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க, தெளிவாக பார்த்துக்கோங்க. பாருங்கள், நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், இதுவும் வெண்டைகிராம். மீன்கள், சுறாக்கள், டால்ஃபின்கள். இந்த கணக்கு எடுத்ததுக்கான ஒரு ரீசன் இருக்குது. பாருங்கள், என்னென்னா எல்லா சுறாக்களும் மீன்கள் ஆகும். சுறாக்கள் எல்லாமே என்னென்னா மீன்கள் தான். ஓகேங்களா? எல்லாரும் டால்ஃபினையும் ஃபிஷ்ஷின்னு எடுத்துடுறாங்க. அதுதான் தப்பு. டால்ஃபின்ங்கிறது பாலூட்டி. டால்ஃபினுக்கும் மீனுக்கும் சம்மந்தம் கிடையாது, டால்ஃபினுக்கும் சுறாவுக்கும் சம்மந்தம் கிடையாது. அப்போ அதை நம்ம தனியாக தான் போட்டாகணும். அப்போ டால்ஃபின் நமக்கு தனியாக வந்துடும். ஓகேங்களா? அப்போ இதுக்கான ஆன்சர் என்னென்னா சி தான் இதுக்கான கரெக்டான ஆன்சர். டால்ஃபின்ங்கிறது ஃபிஷ் கிடையாது, ஒரு பாலூட்டி. ஓகேவா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? அடுத்து பாருங்கள், சார்ட் சம்ஸ் வச்சு வந்துருக்கு. பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க. பொறியியல் பட்டதாரிகள் ஓராண்டில், ஒரு வருஷத்தில் என்ன சொல்லியிருக்காங்க, பல்வேறு துறைகளில் வேலை வாய்ப்பிற்கு முயற்சி செய்யும் விவரம் இங்கு தரப்பட்டுள்ளது. அப்போ ஐடிக்கு 55% ட்ரை பண்ணுறாங்க, வியாபாரத்துக்கு 10%, வங்கி பேங்கிங்க்கு 25%, ஐஏஎஸ் ஐபிஎஸ்க்கு 5%, சட்டத்துக்கு 5%. இப்போ கேள்வி என்ன, 10,000 பொறியியல் பட்டதாரிகள். இங்கே பொறியியல் பட்டதாரி எத்தனை பேர் இருக்காங்க பாருங்கள். பொறியியல் பட்டதாரி இல்லை, 10,000 பொறியியல் பட்டதாரிகள் இந்திய ஆட்சி பணிக்கு முயற்சித்ததால் தகவல் தொழில்நுட்பத்துறை அப்படின்னா என்னென்னா ஐடி. ஓகேங்களா? ஐடிக்கு முயற்சி செய்வோரோட எண்ணிக்கை என்ன அப்படின்னா, இப்போ இந்திய ஆட்சி பணிக்கு எத்தனை % பேர் ட்ரை பண்ணுறாங்க, 5% பேரா? அப்போ 5% தான் எவ்வளோனா 10,000. இப்போ கேள்வி என்னென்னா 55% எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. புரியுதா? நேர்மாறல் எதிர்மாறல் கணக்கு டைம் அண்ட் ஒர்க்கில் பார்ப்பீங்களா, நேர்மாறல் எதிர்மாறல், நாட்கள் வேலை, அந்த கான்செப்டில் சார்ட் வச்சு சம் கொடுத்துருக்காங்க. ரொம்ப முக்கியமான கான்செப்ட். ஐடிக்கு எத்தனை % பேர் ட்ரை பண்ணுறாங்க, 55% பேர் ட்ரை பண்ணுறாங்க. அப்போ நான் கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாமா? பாருங்கள், 5 × x = 55 × 10,000 வருமா? அப்போ அடிக்கிறேன், 5ஆல் அடிக்கிறேன், 1 5 5 1 5 5 11 10 எத்தனை 110. அப்போ என்ன ஆன்சர் வருது, 1,10,000 தான் இந்த கணக்குடைய ஆன்சர். ஓகேங்களா? ரொம்ப முக்கியமான கான்செப்ட். அடுத்து பார்ப்போம். அடுத்த கணக்கு. அடுத்த கணக்கு பாருங்கள். கீழ்கண்ட படத்தை பார்த்து அதன் கீழ் உள்ள கேள்விக்கு பதில் கொடுக்கவும். ஒரு கம்பெனியின் குறிப்பிட்ட காலத்திற்கான உர உற்பத்தி கொடுக்கப்பட்டுள்ளது. உர உற்பத்தி எத்தனை சதவீதம் 1997ஆம் ஆண்டிலிருந்து 1998க்கு குறைந்துள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. இது என்ன கான்செப்ட் அப்படின்னா டிக்ரீசிங் பர்சன்டேஜ் கான்செப்ட். டிக்ரீசிங் பர்சன்டேஜ் கான்செப்ட். அதை நம்ம சால்வ் பண்ண போகிறோம். பாருங்கள், ரொம்ப முக்கியமான கான்செப்ட். இப்போ எந்த ஆண்டுலேருந்து எந்த ஆண்டுக்கு குறைஞ்சிருக்கிறது கேட்டிருக்காங்க. 1997லேருந்து 1998க்கு குறைஞ்சது கேட்டிருக்காங்க. இப்போ 1997ல் இந்த பார் சார்ட்டில் எவ்வளோ கொடுத்துருக்காங்க பாருங்கள், 60 டன். ஓகேங்களா?
60 டன்லேருந்து 1998க்கு எத்தனை டன்னாக குறைஞ்சிருக்கு? 45 டன்னாக குறைஞ்சிருக்கு. இது எப்படி எடுக்கணும்னா எவ்வளோலேருந்து குறையுது? 60லேருந்து எத்தனை டன் குறைஞ்சிருக்கு? 5 டன் குறைஞ்சிருக்கா? அந்த குறைஞ்சதை மேலே போட்டு இன்ட்டு 100. ஏன்னா இது டிக்ரீசிங் பர்சன்டேஜ். எவ்வளோ குறைஞ்சிருக்கோ அதை மேலே போடணும், எதுலேருந்து குறைஞ்சிருக்கோ அதை கீழே போடணும். எத்தனை சதவீதனால இன்ட்டு 100 பண்ணுறேன். அப்போ அடிக்கலாமா? ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கேன்சலு, 3 அடிப்போம். 3 6, I 3 15, O 2 2, I 2 10. அப்போ 5 × 5 எவ்வளோ? 25% தான் இந்த கணக்குடைய ஆன்சர். ஓகேங்களா? 25% தான் இந்த சம்மோட ஆன்சர். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா? பாருங்கள், அடுத்த கொஸ்டின். இது என்னன்னா இன்க்ரீசிங் பர்சன்டேஜ். ஏன்னா உயர்வினை சதவீதத்தில் காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்களா? இன்க்ரீசிங் பர்சன்டேஜ் கான்செப்ட். இது என்னன்னா கிராஃப் வச்சு வர்றது. ஓகேங்களா? இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியம். பர்சன்டேஜ் பொறுத்த வரைக்கும் டிக்ரீசிங் பர்சன்டேஜ், இன்க்ரீசிங் பர்சன்டேஜ் ரொம்ப ரொம்ப முக்கியம். தெளிவாக பார்த்துக்கணும். அப்போ பாருங்கள், கேள்வி என்ன? 2004ஆம் ஆண்டிலிருந்து 2005ஆம் ஆண்டிற்கு கிடைத்த லாபத்தின் உயர்வினை சதவீதத்தில் காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்களா? இப்போ 2004ல் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். 30 lakhs இருக்குது, 30 லட்சம் இருக்குது. 2005ல் எத்தனை லட்சம் இருக்குன்னு பாருங்கள், 50 லட்சம். அப்போ எத்தனை லட்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு? 20 lakhs இன்க்ரீஸ் ஆயிருக்கா? அப்போ எப்படி போடணும்னா 30 லட்சத்துலேருந்து 20 லட்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அது எத்தனை சதவீதம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ இன்ட்டு 100. இது உயர்வு சதவீதம். போன கணக்கு பார்த்தது குறைவு சதவீதம், இந்த கணக்கு உயர்வு சதவீதம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. எவ்வளோலேருந்து இன்க்ரீஸ் ஆகுது மொத்தத்தை, அதாவது 30 லட்சத்துலேருந்து எத்தனை லட்சம் இன்க்ரீஸ் ஆகுது? 20 லட்சம் இன்க்ரீஸ் ஆகுது. அதை நம்ம மேலே போட்டுக்கணும், இன்ட்டு 100 பண்ணணும். அப்போ பாருங்கள், ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கேன்சலா? 20யும் 10யும் பெருக்குனா எவ்வளோ? 200. அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 200 3ஆல் டிவைட் பண்ண போகிறேன். அப்போ பாருங்கள், 6 3 18, மீதி 2 0, மறுபடியும் 6 3 18, மீதி 2. இது என்ன பண்ணணும்னா கிளாக் வைஸில் நான் எழுதணும். அப்போ ஆன்சர் பாருங்கள், 66 2/3% தான் இன்க்ரீசிங் பர்சன்டேஜ். அப்போ எத்தனை பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னா 66 2/3% உயர்ந்திருக்கு. இதுதான் இந்த கணக்கோட ஆன்சர். ஓகேங்களா? பை சார்ட் பார் சார்ட் பொறுத்த வரைக்கும் எல்லா மாடலும் நடத்தியிருக்கேன். ஒரு தடவை தெளிவாக ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. தயவு செய்து போட்டு பாருங்கள், எடுத்து எழுதி பாருங்கள். ஓகேங்களா? பாருங்கள், நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஸ்டின்ஸ், எஸ்ஏ எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின் பாருங்கள். 5 பளு தூக்குபவர்களில் யார் யார்? PQ RST. அதில் என்ன சொல்கிறாங்க? Q என்பவர் Pயை விட அதிக எடை தூக்குகிறார். ஓகேங்களா? இந்த குரூப் 2ல் கூட இந்த மாடலில் தான் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. குரூப் 2 ப்ரிலிம்ஸில் கூட இதே மாடலில் தான் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அப்போ பாருங்கள், Q என்பவர் Pயை விட அதிக எடை தூக்குகிறார். அப்போ Pயை விட அதிக எடை தூக்குனவர் யார்? Q. ஓகேங்களா? அடுத்து என்ன சொல்கிறாங்க? அவர்களில் இருவர் Tயை விட குறைவான எடையை தூக்குகிறார். அப்போ இவங்க 2 பேர்த்தை விட அதிக எடை யார் தூக்குறான்னு எடுத்துக்கலாம், T தூக்குறதா நான் எடுத்துக்கிறேன். அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், அவர்களில் இருவர் Pயை விட குறைந்த எடையை தூக்க முடியும். அப்போ Pயை விட கம்மியாக 2 பேர் எடை தூக்குறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? Pயை விட ஏற்கனவே கம்மியாக 2 பேர் எடை தூக்குறதா சொல்லியிருக்காங்க. Tயை விட கம்மியாக 2 பேர் எடை தூக்குறதா சொல்லியிருக்காங்க. அதை நான் யார் யாருன்னு எடுத்துக்கிறேன்னா Qவும் Pயும் எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள், S வந்து குறைந்தபட்ச எடையை தூக்கவில்லைன்னு சொல்லிட்டாங்க. அப்போ S இருக்கிறதுலே கம்மியாக தூக்கல. அப்போ S இங்கே போட்டுக்கலாமா? அப்போ இன்னும் யார் யார் வரணும்? PQ R மட்டும்தான் வரணும். அப்போ R இங்கே வந்துடுவாங்க. இப்போ கேள்வி என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, இவர்களில் யார் அதிகபட்ச எடையை தூக்குகிறார்? அப்போ அதிகமாக வெயிட் லிஃப்ட் பண்ணுறது யார்? T. ஓகேங்களா? குறைவாக வெயிட் லிஃப்ட் பண்ணுறது யார்? R. அப்போ கேள்வி அதிகபட்ச எடையை யார் தூக்குறான்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஆன்சர் என்னன்னா T தான் இதுக்கான கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? பாருங்கள், அடுத்த சம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் சம், ஜனவரி 1 2007 திங்களெனில் ஜனவரி 1 2008 என்ன கிழமை? குரூப் 2ல் மெயின்ஸில் கேட்ட கொஸ்டின் இது. ஓகேங்களா? அதனால தான் நான் எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன். பார்க்கலாம். இப்போ என்ன கேள்வி கொடுத்துருக்காங்க? ஜனவரி 1 2007 என்ன கிழமை? திங்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா? இப்போ அடுத்து என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள், ஜனவரி 1 2008 என்ன கிழமைன்னு கேட்டிருக்காங்க. இப்போ என்ன பண்ணலான்னா 2007 என்ன இயர்? நார்மல் இயர். ஓகேங்களா? இப்போ ஒரு நார்மல் இயருக்கு எத்தனை டேஸ் இருக்கும்? 365 டேஸ் இருக்குமா? ஒரு சாதாரண ஆண்டுக்கு 365 நாள் இருக்கும். இதை நான் என்ன பண்ணுறேன்? 7ஆல் டிவைட் பண்ணுறேன். அப்போ என்ன வரும்? IL 35, மீதி 1 வரும், ஈரேல் 14 வரும். அப்போ 52 வாரம் வருது, பேலன்ஸ் ஒரே ஒரு ஆட் டே வருது. ஓகேங்களா? அப்போ ஒரு நார்மல் இயரில் எத்தனை ஒற்றை நாள் இருக்குது அப்படின்னா ஒரே ஒரு ஒற்றை நாள் இருக்குது. ஓகேங்களா? இப்போ இந்த கணக்கை பாருங்களேன், 2007லேருந்து 2008க்கு போயிருக்காங்களா? ஃபார்வர்டில் போனால் நான் ப்ளஸ் பண்ண சொன்னேன்னா, அப்போ இது நார்மல் இயரு. அப்போ நார்மல் இயருக்கு ஒரே ஒரு ஆட் டே, ஃபார்வர்டில் போகிறனால +1. ஓகேங்களா? அப்போ திங்கக்கிழமையோட ஒரு நாள் ஆட் பண்ண என்ன ஆன்சர் வரும்?
செவ்வாய்க்கிழமை தான் இந்த கணக்குடைய ஆன்சர். ஓகேங்களா? அப்போ ஜனவரி 1 2008 என்ன கிழமை அப்படின்னா செவ்வாய்க்கிழமை. இங்கே பிப்ரவரி 29 கவுண்ட் ஆகலை, அதனால் ஃபார்வர்ட்னா +2 பேக்வர்ட்னா -2 சொன்னேன்ல, அதனால் எடுக்கலை. ஓகேங்களா? இது நார்மல் இயர்க்கான கணக்கு. ஓகேங்களா? இந்த கேலண்டரில் நம்ம டேப் சூப்பர் மேக்ஸ் சேனலில் 10 வீடியோ நான் போட்டிருக்கேன், ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன். டவுட்டாக இருந்தால் அதில் போய் செக் பண்ணி பார்த்துக்குங்க. ஓகேங்களா? அடுத்த கணக்கு பார்க்கலாம். பாருங்கள், அடுத்த கணக்கு பாருங்கள். ஜனவரி 1 2008 செவ்வாய் எனில் ஜனவரி 1 2009 என்ன கிழமை? பாருங்க, ஜனவரி 1 2008 என்ன கிழமை அப்படின்னா செவ்வாய்க்கிழமை. இதுவும் குரூப் 2 மெயின்ஸில் கேட்ட கொஸ்டின். ஓகேங்களா? என்னது அடுத்து கேட்டிருக்காங்க? ஜனவரி 1 2009 என்ன கிழமைன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ பாருங்க, 2008ங்கிறது என்னது? லீப் ஆண்டு. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஒரு லாஜிக்கு லீப் இயர் நீங்கள் கண்டுபிடிக்கணும்னா அந்த இயர் கம்ப்ளீட்டாக 4ஆல் டிவைட் ஆகணும். 4ஆல் கம்ப்ளீட்டாக டிவைட் ஆகிடுச்சு அப்படின்னா அது லீப் இயர். இப்போ எக்ஸாம்பிளுக்கு 4ஆம் வகைப்படி எல்லாமே 4, 8, 12, 16, 20, 24, 28, 32 4ஆம் வகைப்படி எல்லாமே லீப் இயர். அப்போ 2008 வருதா? அப்போ கண்டிப்பாக 4ஆல் டிவைட் ஆகும். அப்போ கண்டிப்பாக அது லீப் இயர். ஓகேங்களா? செஞ்சுரி இயர் அப்படின்னா என்னென்னா நூற்றாண்டுன்னு சொல்லுவோம்ல, செஞ்சுரி இயர் அப்படின்னா 400ஆல் டிவைட் ஆகணும். இந்த ரெண்டு லாஜிக்கும் நீங்கள் மெயினாக ஞாபகம் வச்சுக்கணும். லீப் இயர்னா 4ஆல் டிவைட் ஆகணும், செஞ்சுரி இயர்னா எதால் டிவைட் ஆகணும்? 400ஆல் டிவைட் ஆகணும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இப்போ பார்ப்போம். ஒரு லீப் இயரில் எத்தனை நாள் இருக்கும்? 366 நாள் இருக்கும். நான் என்ன பண்ணுறேன், இதை நான் 7ஆல் டிவைட் பண்ணுவேன்னா, ஏன்னா 366 நாளில் எத்தனை வாரம் இருக்குன்னு நான் பார்க்க போகிறேன். அப்போ இதுலேயும் 52 வீக்ஸ் வரும், 52 வாரம் வரும், பேலன்ஸ் 2 ஆட் டே வரும், 2 ஒற்றை நாள் வரும். அப்போ ஒரு லீப் ஆண்டில் எத்தனை ஒற்றை நாள் இருக்குது அப்படின்னா 2 ஒற்றை நாள் இருக்குது. சாதாரண ஆண்டில் எத்தனை ஒற்றை நாள் பார்த்தோம்? 1 ஒற்றை நாள். லீப் ஆண்டில் எத்தனை ஒற்றை நாள்? 2 ஒற்றை நாள் இருக்குது. பேசிக்கான கான்செப்ட் தெரிஞ்சுக்கணும். 2008லேருந்து 2009 போகிறாங்க, ஃபார்வர்டில் போகிறாங்க. அப்போ நான் ப்ளஸ் பண்ண போகிறேன். லீப் ஆண்டுக்கு 2 ஆட் டே, அப்போ 2 ப்ளஸ் பண்ணுறேன். அப்போ என்ன ஆன்சர்? ஜனவரி 1 2009 என்ன கிழமை அப்படின்னா வியாழக்கிழமை. இதுதான் இந்த கணக்குடைய ஆன்சர். ஓகேங்களா? இதில் பாருங்கள், வியாழக்கிழமை ஆன்சரா? இதில் இன்னொரு சொல்லித்தரேன் பாருங்கள். ஜனவரி 1 2009க்கு முந்தின நாள் என்னது? டிசம்பர் 31 2008. அப்போ பாருங்கள், ஜனவரி 1 வியாழக்கிழமை அப்படின்னா டிசம்பர் 31 என்ன கிழமையாக இருக்கும்? புதன்கிழமையாக இருக்குமா? அப்போ நல்லா பாருங்கள், ஒரு லீப் ஆண்டில் முதல் நாள் என்ன கிழமையோ, முதல் நாள் என்ன கிழமை? செவ்வாய்க்கிழமை. கடைசி நாள் அதாவது டிசம்பர் 31 அதற்கு அடுத்த நாளாக அமையும். நல்லா கவனிங்க, பாயிண்ட் என்னன்னா, ஒரு லீப் ஆண்டில் முதல் நாள் என்ன கிழமையோ கடைசி நாள் அதற்கு அடுத்த நாளாக அமையும். இப்போ போன கணக்கு பாருங்களேன். போன கணக்கில் ஜனவரி 1 2008 என்ன கிழமை? செவ்வாய்க்கிழமையா? அப்போ நான் டிசம்பர் 31 2007 நான் பார்க்குறேன். அதாவது ஜனவரி 1க்கு முந்தின நாள். ஓகேவா? அப்போ என்ன கிழமை? செவ்வாய்க்கிழமைனா முந்தின நாள் என்ன கிழமை இருக்கும்? திங்கக்கிழமையாக இருக்குமா? கரெக்டாக? இப்போ இதில் பாயிண்ட் பாருங்கள். ஒரு சாதாரண ஆண்டில் 2007 ஒரு சாதாரண ஆண்டு. ஒரு சாதாரண ஆண்டில் முதல் நாள் என்ன கிழமையோ கடைசி நாளும் அதே கிழமை தான். ஓகேவா? அப்போ 2 பாயிண்ட் சொல்லியிருக்கேன். ஒரு சாதாரண ஆண்டில் முதல் நாள் என்ன கிழமையோ கடைசி நாள் அதே கிழமை தான். கேள்வி கேட்பான், ஜனவரி 1 2007 திங்கள்னு கொடுத்துட்டு டிசம்பர் 31 2007 என்ன கிழமைன்னு கேட்பான். அதுக்கு தான் அந்த ஸ்டேட்மெண்ட் பாயிண்ட்டு. ஒரு சாதாரண ஆண்டில் முதல் நாள் என்ன கிழமையோ கடைசி நாளும் அதே கிழமையாக இருக்கும். ஒரு லீப் ஆண்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லீப் ஆண்டில் முதல் நாள் என்ன கிழமையோ கடைசி நாள் அதற்கு அடுத்த நாளாக அமையும். அதுதான் பாயிண்ட். ஓகேங்களா? ரெண்டுமே குரூப் 2 மெயின்ஸில் கேட்ட கொஸ்டின். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். பாருங்கள், நெக்ஸ்ட் சம். இன்று ஞாயிறு எனில் 86 நாட்கள் கழித்து என்ன கிழமை? அப்போ நான் என்ன பண்ணுறேன், 86 நான் என்ன பண்ணுறேன் 7ஆல் டிவைட் பண்ணுறேன். ஓகேங்களா? அப்போ பாருங்கள், 1 7 1 7 மீதி 1 7 14. அப்போ இதில் 12 வாரம் இருக்குது. மீதி எத்தனை நாள் இருக்குது? 2 நாள் இருக்குது. ஓகேங்களா? இன்னையிலேருந்து 86 நாள் கழித்து போயிருக்காங்களா? ஃபார்வர்டில் போயிருக்காங்க. கணக்கில் கிழமை கொடுத்துட்டாங்க. என்ன கிழமை? ஞாயிற்றுக்கிழமைன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ ஃபார்வர்டில் போயிருக்காங்க, ப்ளஸ் பண்ண போகிறேன். மீதியை தான் நம்ம ப்ளஸ் பண்ணணும். அப்போ ஞாயிறோட 2 ஆட் பண்ணுறேன். அப்போ என்ன ஆன்சர்? செவ்வாய்க்கிழமை தான் இந்த கணக்குடைய ஆன்சர். இதோட ஹிண்ட் என்ன அப்படின்னா நாட்கள் கழித்து. இன்னையிலேருந்து 86 நாட்கள் கழித்து என்ன கிழமைன்னு ஃபார்வர்டில் போகிறாங்க. இதே பேக்வேர்டு போயிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த இடத்துல நான் மைனஸ் பண்ணியிருப்பேன். எப்படி கேள்வி இருக்குன்னா 86 நாட்களுக்கு முன்பு அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா இந்த கொஸ்டினில் என்ன பண்ணியிருப்பேன்னா -2 பண்ணியிருப்பேன். ஓகேங்களா? அப்போ ஆன்சர் என்ன வந்திருக்கும்? ஃப்ரைடே வந்திருக்கணும். ஓகேவா? அப்போ ஆஃப்டர் 86 days இட் வில் பி அப்படின்னா ப்ளஸ் பண்ணணும். பிஃபோர் 86 days இட் வாஸ் அப்படின்னா மைனஸ் பண்ணிடணும். ஓகேவா? நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். பாருங்கள், அடுத்த கொஸ்டின். இது அடுத்த கான்செப்ட்டு.
இன்று ஞாயிறு எனில் 102வது நாள் என்ன கிழமை? இந்த 102வது நாளுங்கிறது ஹிண்ட் ஒன்று. ஓகேங்களா? அப்போ இது என்ன பண்ணணும், ஷார்ட்கட் என்னென்னா 102லேருந்து 1 கழிச்சிடணும். அப்போ 101 நான் எடுத்துக்கிறேன். 102லேருந்து என்ன பண்ணணும், 1 மைனஸ் பண்ணணும். அப்போ நான் என்ன பண்ணுறேன், 101வது நாள், அதாவது என்னென்னா 102வது நாளை நான் என்ன பண்ணுறேன்னா 101 நாட்களுக்கு பிறகு அப்படின்னு நான் மாற்றிக்கிறேன். டைப் 3 டைப் 2 நான் மாற்றிக்கிறேன். போன கணக்காக நான் மாற்றிக்கிறேன். அப்போ நான் என்ன பண்ணுவேன், 101 7ஆல் டிவைட் பண்ணுவேன்னா, அப்போ 1 7 1 7 மீதி 3 4 7 28 வருமா? அப்போ 14 வாரம் வரும். பேலன்ஸ் எத்தனை நாள் வரும்? 31ல் 28 போச்சுன்னா மீதி 3 நாள் வரும். இந்த 3 என்ன பண்ணுவேன், ஃபார்வர்டில் போயிருக்கனால நான் ப்ளஸ் பண்ணுவேன். கணக்கில் கொடுத்த கிழமை என்ன, ஞாயிற்றுக்கிழமை. அப்போ ஞாயிற்றுக்கிழமையோட என்ன பண்ணுவேன் அப்படின்னா 3 ப்ளஸ் பண்ணுவேன், ஃபார்வர்டில் போயிருக்கனால. அப்போ 3 ப்ளஸ் பண்ணுறப்போ திங்கள் செவ்வாய் புதன். அப்போ இந்த கணக்கோட ஆன்சர் என்னது, புதன்கிழமை தான் இந்த கணக்குடைய ஆன்சர். ஓகேவா? இதுக்கான ட்ரிக் என்னென்னா -1 பண்ணணும். 102வது நாள் இப்போ கோஆப்ரேட்டிவ் எக்ஸாம் நடந்துச்சு, அதில் கூட இந்த மாடலில் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. 777வது நாள் என்ன கிழமை அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அப்போ என்ன பண்ணணும், -1 பண்ணிவிட்டு 776 நீங்கள் 7ஆல் டிவைட் பண்ணி நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்கணும். சரியா? ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டினை தெளிவாக பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். பாருங்கள், ஒரு நாளைக்கு சிறிய முள்ளும் பெரிய முள்ளும் எத்தனை முறை ஒன்றை ஒன்று தொட்டு செல்லும்? கோஇன்சைட் ஈச் அதர். ஓகேங்களா? அப்போ 24 ஹவர்ஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா 22 டைம்ஸு ஒன்றை தொட்டுட்டு போகும். ஓகேங்களா? இதே 12 ஹவர்ஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா 11 டைம்ஸ் ஒன்றை தொட்டுட்டு போகும். கோஇன்சைட் ஈச் அதராக இருக்கும். ஒன்றை ஒன்று தொட்டு செல்லும்னாலும் 22 முறை ஒரு நாளைக்கு. ஒரே நேர்கோட்டில் அமையினாலும் 22 முறை. ஓகேங்களா? ஒரே நேர்கோட்டில் அமையினாலும் 22 முறை. ஒன்றை ஒன்று தொட்டு செல்லும் அப்படின்னாலும் எத்தனை முறை அப்படின்னா 22 டைம்ஸ் 24 ஹவர்ஸ்க்கு. இதே 12 ஹவர்ஸ் கேட்டாங்கன்னா 11 டைம்ஸ். ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு கிளாக் சம்மில். அடுத்த சம் பாருங்கள். 11 மணிலேருந்து 1 மணிக்கு சிறிய முள் நகரும் போது அது ஏற்படுத்தும் கோணம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. பாருங்கள், 1 ஹவர் அப்படின்னா எத்தனை டிகிரின்னா 30 டிகிரின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா 11 மணிலேருந்து, ஓகேங்களா, 11 மணிலேருந்து 1 மணிக்கு எத்தனை மணி நேரம் ஆகணும், 12 1 2 ஹவர்ஸ் ஆகணுமா? அப்போ 2 ஹவர்ஸ் ஆகணும். 1 ஹவருக்கு 30 டிகிரி அப்படின்னா 2 ஹவர்ஸ்க்கு எத்தனை டிகிரி வரும், 60 டிகிரி வருமா? அப்போ அதுதான் இந்த கணக்குடைய ஆன்சர். ஓகேங்களா? இதுக்கு போய்ட்டு நீங்கள் போய்ட்டு θ = 30h -11/2 × m அதை நீங்கள் போடக்கூடாது. ஓகேங்களா? அது என்னன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்படி கிளாக் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது 12 6 3 9, இப்போ 3 மணி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதுதான் கோணம். ஓகேங்களா? இது எதிர்கோணம். ஓகேங்களா? இங்கே அந்த 2 ஹவர்ஸ்க்கு அந்த சின்ன மூல் எவ்வளோ கோணம் நகர்ந்துருக்கும் அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. அதனால தான் ஆன்சர் என்னது, 60 டிகிரி. ஓகேவா? ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது, தெளிவாக பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள். டைஸ்லேருந்து கேட்டிருக்காங்க, ஏக்கு எதிராக உள்ள எண் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. நான் ஏதாச்சும் 2 டைஸ் எடுக்க போகிறேன். 2 டைஸில் காமனாக ஒரே ஒரு லெட்டர் இருக்க மாதிரி எடுக்க போகிறேன். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு டைஸையும் செகண்ட் டைஸையும் பாருங்கள், என்ன லெட்டர் காமனாக இருக்குது, இங்கேயும் ஏ இருக்குது, இங்கேயும் ஏ இருக்குது. ஏவை எடுத்து நான் என்ன பண்ண போகிறேன்னா கிளாக் வைஸில் ரொட்டேட் பண்ண போகிறேன். அப்போ ஏ எடுத்து நான் கிளாக் வைஸில் ரொட்டேட் பண்ணுறப்போ ஃபஸ்ட்டு எனக்கு பி கிடைக்கும், அடுத்து எனக்கு எஃப் கிடைக்கும். இங்கே ஏ எடுத்து நான் கிளாக் வைஸ் சுற்றுறப்போ ஃபஸ்ட்டு எனக்கு என்ன கிடைக்கும், இ கிடைக்கும், அடுத்து எனக்கு என்ன கிடைக்குன்னா சி கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ கேள்வி என்னென்னா, ஏக்கு ஆப்போசிட்டில் என்ன லெட்டர் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. அப்போ இங்கே என்ன லெட்டர் மிஸ் ஆகுது, டி தான் மிஸ் ஆகுது. அப்போ ஏக்கு ஆப்போசிட் லெட்டர் இருக்கக்கூடிய டி இருக்கும். அப்போ பிக்கு ஆப்போசிட் என்னென்னா இ, இக்கு ஆப்போசிட் என்னென்னா பி, எஃப்க்கு ஆப்போசிட் என்னென்னா சி, சிக்கு ஆப்போசிட் என்னென்னா எஃப். ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியமான கான்செப்ட்டு. ஏதாச்சும் 2 டைஸ் இருக்கணும், ஒரு நம்பர் காமனாக இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க, எல்லா ஆன்சருமே கிடச்சிடும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா? பாருங்கள், அடுத்த கொஸ்டின். இந்த பகடையை விரிக்கும் போது எப்படி இருக்கும்? இப்போ இந்த டைஸை நான் ஓப்பன் பண்ண போகிறேன். இதெல்லாம் ஓப்பன் டைஸ். ஓப்பன் டைஸ்க்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா ஆப்போசிட் நம்பர் எழுதணும். ஓகேங்களா? அப்போ பாருங்கள், 1 விட்ட நம்பர் தான் ஆப்போசிட் நம்பரு. அப்போ பாருங்கள், 3க்கு ஆப்போசிட் என்னென்னா 4, 1 விட்ட நம்பர். அப்போ 7க்கு ஆப்போசிட் என்னது, 9. ஓகேங்களா? 6க்கு ஆப்போசிட் என்ன வரும், 8 வரும். ஓகேங்களா? அதே மாதிரி ஆப்ஷன் பிக்கு எழுதலாமா? பாருங்கள், 3க்கு ஆப்போசிட் என்ன வரும், 9, 6க்கு ஆப்போசிட் 4, 7க்கு ஆப்போசிட் என்ன வரும், 8ன்னு வந்துடும். அடுத்து இங்கே பாருங்கள், 9க்கு ஆப்போசிட் என்ன வரும், 8 வரும், 6க்கு ஆப்போசிட் 7 வரும், 3க்கு ஆப்போசிட் 4 வரும். இங்கே 9க்கு ஆப்போசிட் 8, 6க்கு ஆப்போசிட் 4 வரும், 3க்கு ஆப்போசிட் என்ன வரும், 7 வரும். இப்போ என்ன கேள்வினா, இப்போ பாருங்கள்,
7க்கு பக்கத்தில் 4 இருக்குது 6 இருக்குது. அட்ஜசன்ட் சைடில் வரக்கூடிய நம்பர் ஆப்போசிட்டாக வராது. அப்போ ஒவ்வொரு ஆப்ஷனாக நான் டெலீட் பண்ண போகிறேன். இங்கே பாருங்களேன், ஆப்ஷன் டியை பாருங்கள், 6க்கு இப்போ ஆப்போசிட் 4ன்னு இருக்குது. ஓகேங்களா? ஆனால் கேள்விப்படி பாருங்கள், 6க்கு பக்கத்தில் என்ன இருக்குது, 4ன்னு இருக்குது. 9க்கு பக்கத்தில் கேள்விப்படி 8ன்னு இருக்குது. ஆனால் இங்கே 9க்கு ஆப்போசிட் 8ன்னு வந்திருக்கு. அப்போ இந்த ஆப்ஷன் வராது. ஓகேங்களா? அடுத்து சி ஆப்ஷன் பாருங்கள், அதே மாதிரி கணக்குப்படி 9க்கு பக்கத்தில் தான் 8 இருக்குது. 9க்கு அட்ஜசன்ட் சைடில் தான் 8 இருக்குது. ஆனால் இங்கே பாருங்கள், 9க்கு ஆப்போசிட் 8ன்னு வந்திருக்கு. அப்போ சி ஆப்ஷன் என்னது, வராது. அடுத்து பி ஆப்ஷன் பாருங்கள், 9க்கு பக்கத்தில் 3 இருக்குது, 3க்கு பக்கத்தில் 9 இருக்குது. ஆனால் இங்கே என்ன வந்திருக்கு, 3க்கு ஆப்போசிட் 9ன்னு வந்திருக்கு. அப்போ பி ஆப்ஷனும் வராது. அப்போ எது தான் ஆன்சர்னா ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். நல்லா கொஸ்டினில் பாருங்களேன், 3க்கு பக்கத்தில் 4 இருக்கான்னு பாருங்கள், இல்லை. 7க்கு பக்கத்தில் 9 இருக்கான்னு பாருங்கள், இல்லை. 6க்கு பக்கத்தில் 8 இருக்கான்னு பாருங்கள், இல்லை. அப்போ இதுதான் கரெக்டான ஆன்சர். புரிஞ்சுச்சா? நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். பாருங்கள், அடுத்த கொஸ்டின். இதுவும் என்னென்னா டைஸ்ல தான் கேட்டிருக்காங்க, தியரிட்டிக்கல் கொஸ்டின்ஸ். பாருங்கள், ஒரு கனசதுரத்தின் பக்கங்களில் வெவ்வேறு நிறங்கள் பூசப்பட்டுள்ளன. ஒரு கனசதுரம் இருக்குது, அந்த டைஸோட ஃப்ரண்ட் ஃபேஸை மட்டும் நான் எடுத்துக்கிறேன். இப்படி எடுத்துக்கிறேன் நான். ஓகேவா? இப்போ என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள், சிவப்பு பக்கத்திற்கு எதிராக கருப்பு நிறம் இருக்குது. சிவப்புக்கு ஆப்போசிட்டில் பிளாக் இருக்குது. ரெட்டுக்கு ஆப்போசிட்டில் நீல நிறத்திற்கு பக்கமாக வெள்ளை நிறமும். ப்ளூக்கு ஆப்போசிட்டில் என்ன இருக்குன்னா ஒயிட் இருக்குது. அடுத்து பச்சை நிறத்திற்கு பக்கமாக நீல நிறம். பச்சைக்கு பக்கத்தில் என்ன இருக்குன்னா ப்ளூ இருக்குது. சிவப்பு நிறம் கீழ்ப்பகுதியில் அமைந்துள்ளது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஏதாச்சும் ஒரு கலரை ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்போ சிவப்பு கலர் கீழே இருக்காமா. ஓகேங்களா? இப்போ இதுலேருந்து நான் கொஸ்டினை ஸ்டார்ட் பண்ணுறேன். சிவப்பு கலர் எங்கே இருக்குது, கீழே பாட்டம் ஃபேஸில் இருக்கா. இப்போ பாருங்கள், சிவப்பை வச்சு நான் அப்படியே நூல் நூலாக பிடிச்சிட்டு போக போகிறேன். சிவப்புக்கு ஆப்போசிட் என்ன கலர் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க, கருப்பு கலர் இருக்கிறதா சொல்லிட்டாங்க. அப்போ கருப்பு கலர் இருக்குது. ஓகேங்களா? எடுத்துட்டேன். இப்போ கேள்வி என்னென்னா, பச்சை நிறத்திற்கு எதிர்பக்கமாக அமைந்துள்ள நிறம் என்னன்னு கேட்டிருக்காங்க. அடுத்து பாருங்கள், என்ன கொடுத்துருக்காங்க, நீல நிறத்திற்கு பக்கமாக வெள்ளை நிறம் அப்படின்னு பார்த்தா, இப்போ மேலே கருப்பு, கீழே சிவப்பு. நான் என்ன பண்ண போகிறேன்னா நீல கலரை ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். நான் நீல கலரை பின்னாடி நான் ஃபிக்ஸ் பண்ணுறேன். நீல நிறத்திற்கு பக்கமாக என்ன கலர் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்கன்னா வெள்ளை கலர் இருக்குதுன்னு சொல்லுங்கள். அப்போ நீலைக்கு பக்கத்துலேயே என்ன கலர் போடுறேன்னா வெள்ளை நிறம் இருக்கா, சாரி, அப்போ வெள்ளை கலர் போடணும். நம்ம நீல நிறத்திற்கு பக்கமாக என்ன கலர் இருக்குன்னா வெள்ளை கலர், ஒயிட் கலர் இருக்குது. ஓகேவா? அப்போ வெள்ளை நிறம் இருக்குது அப்படின்னு போட்டுருங்க. அதாவது என்ன பண்ணியிருக்கேன்னா, இதுதான் டைஸோட ஃப்ரண்ட் ஃபேஸ். அப்படின்னா கீழே சிவப்பு கலர் இருக்குது, மேலே கருப்பு கலர் இருக்குது, நீல கலரை நான் பின்னாடி போட்டிருக்கேன். அப்போ ஒரு கலருக்கு அட்ஜசன்ட் சைடு 4 பக்கம் வரலாம். ஓகேங்களா? அப்போ பார்க்குற வச்ச நீல நிறம் நான் பின்னாடி போட்டிருக்கப்ப வெள்ளை நிறத்தை இந்த பக்கமாக போட்டிருக்கேன். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, பச்சை நிறத்திற்கு பக்கமாக நீல நிறமும். அப்போ ஏற்கனவே நீல கலர் நான் பின்னாடி போட்டிருக்கேன்னா நான் முன்னாடி போட்டால் அது ஆப்போசிட்டாக மாறிடும். அப்போ என்ன பண்ணுவேன், இந்த சைடில் மட்டும்தான் நான் போட முடியும். அப்போ பாருங்கள், பச்சை நிறத்தை நான் இங்கே தான் போட முடியும். அப்போ என்ன சொல்லியிருக்காங்க, பச்சை நிறத்திற்கு பக்கமாக நீல நிறமும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ பாருங்கள், நீல நிறம் பின்னாடி இருக்குது, பச்சை கலர் இந்த பக்கம் போட்டிருக்கேன், நீல கலர் பக்கத்துலேயே பச்சை கலர் இருக்குது, வெள்ளை கலர் இந்த பக்கத்தில் போட்டிருக்கேன். அப்போ நீல கலர் பக்கத்துலேயே வெள்ளை கலர் இருக்குது. இப்போ கேள்வி என்ன, பச்சை நிறத்திற்கு எதிர்பக்கமாக அமைந்துள்ள நிறம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ பச்சை நிறத்திற்கு எதிர்பக்கமாக அமைந்துள்ள நிறம் என்னென்னா வெள்ளை கலர் தான் இந்த கணக்குடைய ஆன்சர். அப்போ முக்கியமான டாபிக் எல்லாமே நம்ம ஓரளவுக்கு கவர் பண்ணி பார்த்துருக்கோம். ஒரு 30 கொஸ்டின்லேருந்து 35 கொஸ்டின் நடத்தியிருக்கேன். இந்த கொஸ்டினை நல்லா ரிவிஷன் பண்ணிட்டு போங்க. ரீகாலுக்கு இதை வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இந்த கொஸ்டினை ரிவிஷன் பண்ணுறப்போ கேலண்டரில் சில டேட்டாஸ்லாம் இருக்குது, மந்த் கோட் இருக்குது, இயர் கோட் இருக்குது, அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. கிளாக் சம்ஸில் பார்த்தீங்கன்னா தியரி பாயிண்ட்ஸ் இருக்கும், அதெல்லாம் படிச்சுட்டு போங்க. இதெல்லாம் படிச்சுட்டு மெமரைஸ் பண்ணிட்டு போங்க. எக்ஸாம் நல்லபடியாக எழுதுங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.